Hello, all. Intriguing silence on the case of polio in India, delayed official response. மேகாலயா ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா டிக்ரிக்கில்லான்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. இங்கே ஆகஸ்ட் 14 அன்னைக்கு ஒரு சைல்டுக்கு ஃப்ளாக்ஸிட் பேரலைசிஸ் கேஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் அஃபிஷியலாகவே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது போலியோ வைரஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு டெஃபிஷியன்சி தான். ஃப்ளாக்ஸிட்னா மசில்ஸ் எல்லாம் வந்து ஷ்ரிங்க் ஆகி அதனால பேரலைசிஸ் அங்கே நடக்கும். சரிங்களா? ஸோ வந்து இது எதனால், அதாவது வைல்டு போலியோ வைரஸ் ஏற்படுத்தின ஒரு டிஃபெக்டா இல்லை வேக்சின் டிரைவ்டு போலியோ வைரஸா அப்படிங்கிறது அவங்க வந்து ரிவீல் பண்ணலை. பட் இருந்த போதிலும் 2022 வேக்சின் டிரைவ்டு போலியோ வைரஸ் கொல்கத்தாவில் ஒரு கேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாமே இன்ஆக்டிவேட்டட் போலியோ வைரஸை தான் வந்து வேக்சினாக பயன்படுத்துகிறாங்க. இன்ஆக்டிவேட்டட் போலியோ வேக்சின், சாரி. ஸோ ஒய் நாட் இந்தியாவும் அதுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகக்கூடாது அப்படிங்கிற நோட்டில் தான் இங்கே வந்து கொஷின் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 1 or 2 கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகிறதுமே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிற நோட்டில் பேசியிருக்காங்க. பட் ஈவன் தோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேக்சின் டிரைவ்டு போலியோ வைரஸாக இருந்தால் மேபி அது ஐபிவி அப்படிங்கிறது நமக்கு ரிஸ்க்கான ஒரு விஷயமா இருக்கும். அப்படிங்கிறனால தான் கவர்மெண்ட் வந்து அதுக்கு இன்னும் சுவிட்ச் ஓவர் ஆகாமல் இருக்காங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஷின் மார்க்காகவும் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், டெத் அட் ஒர்க் ஆன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் நடந்திருக்கு ஃபார்மா கம்பெனியில். யூஸ்வலாகவே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிக பிளாஸ்ட் நடந்துட்டுருக்கு. அச்சுதபுரம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அனக்கப்பள்ளி, ஆந்திராவில் இருக்குது. ஸோ ஃபார்மா கம்பெனியோட நேம் எசென்ஷியாஸ், அதனுடைய அந்த ஃபார்மானுடைய பிளான்ட்டில் தான் இது நடந்திருக்கு. ஓகேங்களா? 17 ஒர்க்கர்ஸ் வந்து இறந்துருக்காங்க, நிறைய பேர் இன்ஜுரி ஆயிருக்காங்க. ஸோ அதே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் 10 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரியான கம்பெனிஸில் கண்டிப்பாக சேஃப்டி மெஷர்ஸ் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணப்பட்டால் மட்டுமே ஒர்க்கர்ஸ்க்கு அவங்க வந்து சேஃபாக வந்து ஒர்க் பண்ண முடியும். லாஸ்ட் இயருமே June 30 ஒரு மாசிவ் எக்ஸ்ப்ளோஷன் இங்கே நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 100 கம்பெனிஸ்க்கு ஹோம் ஃபேக்ட்ரியாக செயல்படக்கூடிய இந்த ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் சேஃப்டி மெஷர் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஆடிட் பண்ணணும் அப்படிங்கிற நோட்டில் வந்து பேசியிருக்காங்க. ஈவன் May 7, 2020 12 பேர் இறந்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த விசாகப்பட்டினம் ஸ்டிரீன் மோனோமர் வேப்பர் லீக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஆந்திராவில் தான். சரிங்களா? இது வெங்கடாபுரம் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து நடந்திருக்கு. ஸோ ஆந்திராவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸோட சேஃப்டியை கருத்தில் கொண்டு கண்டிப்பாக சேஃப்டி ஆடிட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோட்டில் தான் இந்த ஒரு டாபிக் வந்து பேசியிருக்காங்க. இன்ட்ரிகியூயிங் அப்படிங்கிறது ஒரு சம்படியை இன்ட்ரெஸ்ட் ஆக்குறது. சரிங்களா? இன்னும் என்ன அப்படின்னு சொல்லி ஆர்வத்தை தூண்டும் வகையில் ஒரு விஷயத்தில் வச்சுருக்கிறதா வந்து சீட் எட்ஜில் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அவங்கள நிலை வச்சுருக்கிறது தான் வந்து இன்ட்ரிகியூயிங். சரிங்களா? ஃப்ளாக்ஸிட் அப்படிங்கிறது ரொம்ப சாஃப்டாக வீக்காக இருக்கிறது ஒரு மீனிங் இருக்குது. செகண்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ்க்கெல்லாம் எனஃப் வாட்டர் இல்லாமல் டீஹைட்ரேட்டாக இருக்கும் இல்லையா, அதையுமே வந்து ஃப்ளாக்ஸிட்னு சொல்கிறோம். ஸோ சாஃப்டாக வீக்காக இருக்கிறது, பிளான்ஸுக்கு எனஃப் வாட்டர் இல்லாமல் இருக்கிறதையுமே ஃப்ளாக்ஸிட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எராடிகேஷன் அப்படிங்கிறது டிஸ்ட்ரக்ஷன், அழிவு, ரிமூவ் பண்ணுறது, எலிமினேட் பண்ணுறது தான் எராடிகேஷன். சிங்க்ரோனைஸ்டு அப்படின்னா ஒரே டைமில் நடக்கிறது தான், ஹேப்பன் அட் த சேம் டைம் தான் வந்து சிங்க்ரோனைஸ்டு. ட்ரைவேலண்ட் பைவேலண்ட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சயின்டிஃபிக் டேர்ம். ஓகேங்களா? அதாவது ஒரு ரிசர்ச் டேர்ம் இது. ஓகேவா? வேலன்சி ஆஃப் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பைனிங் வேலன்சி தான் வந்து ட்ரைவேலண்ட் பைவேலண்ட். அதாவது ஒரு ஒரு பவர் ஆஃப் அன் எலிமெண்ட்டோட பவரை வந்து எப்படி வந்து மெஷர் பண்ணுவாங்கன்னா ஆட்டம் மூலியமாக மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அது கம்பைனிங் 3 ஆட்டம்ஸ் இருக்கா 2 ஆட்டம்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வச்சு தான். ட்ரைவேலண்ட்னா கம்பைனிங் 3 ஆட்டம்ஸ், பைவேலண்ட்னா 2 ஆட்டம்ஸ். அந்த மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலமெண்ட்டோட பவரை ஆட்டம் பேசிஸில் மெஷர் பண்ணுறது தான் வந்து ட்ரைவேலண்ட் பைவேலண்ட். அட்டன்யூவேட்டட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிடக்ஷன் இருக்கும், ஒரு வேல்யூவில், ஒரு ஃபோர்ஸில், ஒரு எஃபெக்டில் வந்து ரிடக்ஷன் இருக்கிறது, ரெடியூஸ் ஆகிறது தான் அட்டன்யூவேட்டட். இன்னொரு மீனிங் பார்த்திங்கன்னா தின்னாக இருக்கிறது, அதாவது திக்னஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கிறதையும் வந்து அட்டன்யூவேட்டட்னு சொல்கிறோம். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரிடக்ஷன் அந்த இடத்துல நடந்திருக்கிறது தான் அட்டன்யூவேட்டட். அக்ரெடிட்டட் அப்படிங்கிறது அங்கீகாரம் பெற்றது. சரிங்களா? ரெக்கக்னைஸ்ட், ஆத்தரைஸ்டுன்னு சொல்கிறது தான் அக்ரெடிட்டட். என்டரோ வைரஸ்னால் ஒன்றுமே கிடையாதுங்க. வைரஸில் 2 டைப்ஸ் ஆஃப் வைரஸ் இருக்குது, டிஎன்ஏ வைரஸ், ஆர்என்ஏ வைரஸ். ஸோ என்டரோ வைரஸுங்கிறது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வைரஸ் தான் என்டரோ வைரஸ்ன்னு சொல்லுவோம். அவுட்ஸ்கர்ட்ஸ் அப்படின்னா புறநகர். சரிங்களா? ஒரு சிட்டியோ ஒரு டவுனோ இருக்கும், அதிலிருந்து கொஞ்சம் சென்டர்லேருந்து கொஞ்சம் ஃபர்தராக இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அவுட்ஸ்கர்ட்ஸ். ஓகேங்களா? புறநகர் பகுதி தான் வந்து அவுட்ஸ்கர்ட்ஸ்னு சொல்லுவோம். ரிவைவ்ஸ்னால் புதுப்பிக்கிறது. சரிங்களா? ரீஸ்டோர்,
ஒரு லைஃப்க்கு ரீஸ்டோர் எடுக்கலாம், இல்லை ஒரு கான்ஷியஸ் ஒரு கவனக்குவிப்புக்கான ஒரு விஷயத்துக்கும் ஒரு ரீஸ்டோர் கொடுக்கலாம் அப்படிங்கிற எல்லாமே புதுப்பித்தல் தான் வந்து ரிவைவ்ஸ். ஓகேங்களா. ப்ளக்டு அப்படின்னா 2 மீனிங் இருக்குங்க. ஒரு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரை பண்ணுறது. அதாவது இதில் நல்ல விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு புக்குக்கோ ஒரு ஃபிலிமுக்கோ வந்துட்டு ஒரு பீப்புளை வந்து அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்து அதை பார்க்க இல்லைன்னா அதை வாங்க வைக்கிறதையும் நம்ம ப்ளக்டுன்னு சொல்கிறோம். இன்னொரு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்கக்கூடிய ஒரு பிளாக் ஏற்படுத்துறது ஒரு ஹோலில். சரிங்களா. இப்போ ஒரு துளை இருக்குது அப்படின்னா அந்த துளையை அடைக்கிறது, அதனுடைய ஓட்டையை வந்து அடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுறது. சரிங்களா. ஒரு குழி மாதிரியானவோ இல்லை துளை இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணுறது இல்லை பிளாக் பண்ணுறது தான் வந்து ப்ளக்டுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் அபிஸ்மல்னால் ரொம்ப பேடான புவர் குவாலிட்டியில் இருக்கிறது தான் அபிஸ்மல். ஸ்ட்ரிஞ்சட்னா ஸ்ட்ரிக்ட். லூப் ஹோல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் ஒரு லா இருக்கக்கூடிய பேட் வேர்ட்ஸ், அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எடுத்துகிட்டு பேடாக சூஸ் பண்ணிப்பாங்க அதனுடைய மீனிங்ஸை. ஸோ எடுத்துகிட்டு அதை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து லூப் ஹோல்ஸ். அதாவது சட்ட ஓட்டைகள் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. லாவில் இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராபேக். ஓகேங்களா. ஒரு வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த வேர்ட்ஸ் வந்து ரூல்லையோ லாலையோ இருக்குன்னா அதை வந்து பேடாக சூஸ் பண்ணிக்குவாங்க. சூஸ் பண்ணிவிட்டு உண்மையான ஒரு மீனிங் என்னவோ அதை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் வந்து லூப் ஹோல்ஸ். புனிட்டிவ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ஷாக இருக்கிறது. ஓகேங்களா. தண்டனை வழங்கக்கூடியதையுமே வந்து புனிட்டிவ்னு சொல்லுவோம். புனிட்டிவ் மெஷர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ தண்டனை நோக்கம் கொண்ட தண்டனை இயல்பு கொண்டதை புனிட்டிவ்னு சொல்லுவோம். ரொம்ப ஹார்ஷாக பே பண்ண முடியாமல் இருக்கிறது. அதாவது புனிட்டிவ் டாக்ஸேஷன் அப்படின்னா வரி சார்ந்து ரொம்பவே வந்து மக்களுக்கு ரொம்ப ஹார்ஷாக இருக்கிறதையுமே வந்து புனிட்டிவ்னு சொல்கிறோம். ஸோ ஓவராலாக இது ஒரு நெகட்டிவ் மீனிங் கொடுக்கக்கூடிய வேர்ட் தான். டிட்டரண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தடை. சரிங்களா. அது வந்து ஹேர்டில்ஸ் தான் வந்து டிட்டரண்ட். ஓகே, டுமாரோ செட் இன் வேர்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.